என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நானும் இங்கே நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கிற வரலாற்று உண்மையை உணர்த்தும் நோக்கிலே எந்த இடத்தில் இந்த கூட்டத்தை நடத்தினால் மிகச்சரியாக இருக்கும் என்பதை தெரிந்தறிந்து இங்கே நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே மான உணர்வோடும் இன உணர்வோடும் கூடியிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கிற யதார்த்தத்தை உண்மையை முன்வைத்தவன் நம்முடைய ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை அவர்கள். ஏனென்றால் நிலத்தை இழந்து பலத்தை இழந்து இனத்தையும் இழந்த மகன் அனுபவித்து சொன்ன ஒரு வலியுணர்ந்த வார்த்தை அது. என்னரும் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தங்கைகளே, தம்பிகளே, நாம் பேசுகிற அரசியல் என்பது எந்த இனத்தையும் பகைக்க அல்ல, எம் இனத்திற்கான பகையை வெல்ல. உலகத்தில் எல்லோரும் மானுடம் அதனுடைய நேயத்தை பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் உயிர்மை நேயம் பேசிய ஒரே இனம் எங்களின் தமிழ் பேரினம் மட்டும்தான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று எங்களுடைய மூதாதை உலகிலேயே ஆகச் சிறந்த வாழ்வியல் நன்னெறியை தந்த மகான் வள்ளுவ பெருந்தகை பாடியிருக்கக்கூடும். ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவன் பாடியது எங்களினுடைய உயிர்மை நேயத்தை உலகிற்கு உணர்த்துகிறது. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடியிருக்கலாம். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, அது நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை. அதைவிட ஆகச் சிறந்தது ஒன்றும் இல்லை என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறான் என்றால் அவன் வலியுறுத்தியது உயிர்மை நேயம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று எங்களுடைய பாட்டன் பாரதி பாடியது உயிர்மை நேயம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்
என்று எங்களுடைய வள்ளலார் பெருமகனார் சொன்னதும் உயிர்மை நேயும். உலகிலே எத்தனையோ பேர் கொடையாளிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது எம்மின முன்னோர்கள் தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என் அதிலே பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்கள் என்று எம்முடைய வரலாறு பதிவு செய்கிறது என்றால் அதற்கு காரணம் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்ததாலே கொடை வள்ளல்களில் ஆகச் சிறந்தவர்கள் என்று அவர்களை உலகம் போற்றுகிறது. முல்லை கொடிக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் போற்றியதாலே எமது முன்னவர்கள் போற்றப்படுகிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். எமது முன்னவன் மனுநீதி சோழன் தன்னுடைய மகன், ஒரே மகன் இளவரசன் தன் தேர்காலிலே ஒரு கண்ணுக்குட்டியை ஏற்றி கொண்டு விட்டான். ஆராய்ச்சி மணி அரண்மனை வாசலே கட்டியிருந்த மணியை பசு அடித்து பறைசாற்றியது. ஓடி வந்து பார்த்தால் அதனுடைய கண்ணுக்குட்டியை தன் மகன் கொண்டு விட்டான் என்பது. மாட்டுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அதே தேர்காலிலே தன் மகனை கொன்றான். அதே தேரை ஏற்றி கொன்றான். இது கதையாக இருக்கலாம், தமிழர்களின் தற்பெருமையாக கூட இருக்கலாம், ஒரு புனைவாக கூட இருக்கலாம். ஆனால் மேலோங்கி நிற்பது என் இன முன்னோனின் மானுட நேயம், உயிர்மை நேயம். இதனால மாட்டிற்கும் நீதியை நிலைநாட்டினான் தமிழன். கதையில் கூட தமிழன் உயிர்மை நேயத்தோடு இருந்தான், நீதி தழுவாது இருந்தான் என்பதற்கான சான்று. எங்களுடைய புரட்சி பாவலன் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றான். உலகம் தழுவி நேசித்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று எங்களுடைய மறையிலே முதல் மறை உலகம் தழுவி நேசித்து தொடங்குகிறது. கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்த பெருமக்களின் பேரனும் பேத்தியும் இங்கே கூடியிருக்கிறோம். என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீனன். என் மொழி தெரியாதவன் பிசாசி என்றான் அரேபியன். என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன், நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன். அதே காலகட்டத்தில் என் இன முன்னோர், என் பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுந்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற. இந்த உலகம் என்னது, அதில் வாழ்கிற ஒவ்வொரு மானுடம் என் உறவினன் என்றார். அந்த வழியில் வந்த எங்களுடைய புரட்சி பாவலன், பாரடா உன் மானுட பரப்பை என்றார். மானுட சமுத்திரம் நான் என்று கூவடா என்றார். அப்படி உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒற்றை இனத்தின் மக்கள் இங்கே கூடி நிற்கிறோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனத்தவர் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, எங்கள் அருமை பெற்றோர்களே, உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் அவரவர் தாய்மொழியிலே பேசுகிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழ். இதை தமிழர்கள் சொன்னால் தற்பெருமை என்று சொல்லலாம், பீற்றிக் கொள்கிறார்கள், என் தம்பட்டம் அடிக்கிறார்கள் என்று பேசலாம். உலகத்தில் எல்லா மொழிகளாய் அறிவிங்கனும் உலகின் முதல் மொழி தமிழ் என்று நிறுவுகிறார். அந்த மொழியின் பிள்ளைகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது.
இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என் முன்னோர்களின் மொழி கூட தமிழ்தான். இதை சொன்னவன் இந்திய அரசியல் சாசனத்தை எழுத்தந்த புரட்சியாளர் அறிவாசனர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்குகள் என்னிலும் இளைய உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.